ஹே கைஸ், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு ஈஸியாக ஒரு க்ளோயி மேக்கப், டூயி மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளென்ஸ்டு ஃபேஸில் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். நான் பாண்ட் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ அது மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு, ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ செலக்ட் அ மாய்ஸ்சரைசர் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கின் டைப். இந்த மாய்ஸ்சரைசர் ஆயிலி ஸ்கின் பீப்புள் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் நெக் ஏரியாலையும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்ட்ரோப் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது லாக்மே லூமி க்ரீம் மாய்ஸ்சரைசர் வித் ஹைலைட்டர். இதை மேக்ஸ் ஸ்ட்ரோப் க்ரீம் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம். ஸோ நமக்கு இது ஒரு ஃபெஸ்டிவ் லுக், அதனால் நான் ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது நமக்கு ஒரு ஸ்கின்னில் ஒரு நேச்சுரலாக ஒரு க்ளோ கிடைக்கும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் லூமி க்ரீம், இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இது ஒரு நல்ல ஸ்ட்ரோப் க்ரீம். மேக்ஸ் ஸ்ட்ரோப் க்ரீம் எக்ஸ்பென்சிவ், வேறஸ் இந்த லாக்மி இட்ஸ் வெரி அஃபோர்டபுள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஃபெஸ்டிவ், இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின்னில் ஒரு க்ளோ, அந்த மாதிரி ஹைலைட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இதே பேசிக்லி இட்ஸ் ஹைலைட்டர், அது மாதிரி தான். லிக்விட் ஹைலைட்டர் அந்த மாதிரி. ஸோ ஐம் யூஸிங் நைக்கா ப்ரெப் மீ அப் ப்ரைமர். இந்த நோஸில் இருக்க போர்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இருக்க லைட்டாக போர்ஸ், எனக்கு லைட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின் ஏரியா, நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்ஹெட் ஏரியா. இது அப்ளை பண்ணனால நம்ம ஸ்கின் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம மேக்கப் அப்ளை பண்ணும்போது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக மேக்கப் அப்படியே இதில் ஸ்டிக் ஆகிடும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பேசிக்கலி இந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் இது கம்மி பண்ணி ரொம்ப ஸ்மூத் கேன்வாஸ் கொடுக்கும் நம்ம மேக்கப் அப்ளை பண்ணுறது. ஆரஞ்ச் கன்சீலர் அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி இந்த சில பேருக்கு இந்த ஏரியாலெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும். இங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் மாமா எர்த் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். மாமா எர்த் க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன். மை ஷேட் இஸ் டாஃபி க்ளோ. விட்டமின் சி இருக்குது, ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு பிரைட்டன் ஸ்கின் அப்படின்னு இந்த ப்ராடக்ட்டில் க்ளைம் பண்ணுறாங்க. பேசிக்கலி இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் எவ்ரிடே ஃபவுண்டேஷன். நீங்கள் எப்போவுமே ஃபவுண்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்கே ஜா ஏரியாவில் போட்டு ஜா ஏரியாவில் அப்ளை பண்ணி இது பண்ணுங்கள். ஜாயில் இந்த ஏரியாவில் கையில் அப்ளை பண்ணி வாங்காதீங்க. அது கண்டிப்பாக அது ஷேட் மேட்ச் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாக்ட் ஸ்கின் டோனில் வாங்கினீங்கன்னா அது நல்லாயிருக்கும். நம்ம லைட் கவரேஜ் கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஓகே, பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது. இது நமக்கு ஒரு டியூயி ஃபினிஷ் கொடுக்கும் இந்த ஃபவுண்டேஷன். நம்மளோட எவ்ரிடே யூஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்கின்னில் கேக்கி ஃபீலிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த ஏரியாவில் அப்ளை பண்ணலை. நான் கன்சீலர் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த ஏரியாவை விட்டுட்டு மற்ற ஏரியாஸில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி இங்கே இந்த நோஸ் இந்த ஏரியாலலாம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும், டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பிஏசியோட கபுக்கி ப்ரஷ், ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஒரு கபுக்கி ப்ரஷ், அதை யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி எக்ஸஸ் ப்ராடக்டெல்லாம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸ் ப்ராடக்டெல்லாம் ரிமூவ் ஆயிரும். டேப்பிங் மோஷன் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணுறேன். டேப் டேப் டேப்
என்னதான் ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே வந்து போகும். இந்த பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணால் அந்த ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரியாது. சில டைம் வந்து நம்ம ப்ரஷ் மட்டும் இது பண்ணோன்னா ப்ரஷ்ஷோட அந்த பிரிசில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும், விசிபிளாக இருக்கும். இதை யூஸ் பண்ணால் நல்லா ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்கும். கன்சீலர் வந்து மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர், ஷேட் வந்து 50 கேஃபே. இந்த கன்சீலர் வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டர் ஐஸில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸ், இதுக்கு மேலே இருக்க லைட்டாக இருக்க பிக்மெண்டேஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர் இஸ் அ லைட் வெயிட் க்ரீமி கன்சீலர். இது வந்து நமக்கு நேச்சுரல் கவரேஜ் கொடுக்கும். இது நல்ல பிக்மெண்டடாக இருக்கும். இது அண்டர் ஐஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேறு ஏதாவது பிளெமிஷஸ் இல்லை ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அந்த பிளேசஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல அஃபோர்டபுள் கன்சீலர். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். எவ்ரிடே யூஸ்க்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய ஷேட்ஸ் இருக்குது, ஈஸியாக பிளெண்ட் ஆகும் நம்மளோட ஸ்கின்னில். சப்போஸ் கன்சீலர் வந்து ராங் ஷேடில் லைக் 1 ஷேட் லைட்டர் 2 ஷேட் லைட்டரில் வாங்கினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை வந்து இந்த மாதிரி ஹைலைட்டிங் கன்சீலராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருந்ததுன்னா 1 ஷேட் டார்க்கராக வாங்கினீங்கன்னா வந்து உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். ஏசியோட ஹெச்டி லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி மேக்கப் வந்து செட் பண்ணிக்கிறேன். நம்ம மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நம்ம வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணணும். யூஸ்வலாக லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். காம்பேக்ட் வந்து மற்ற ஏரியாஸில் யூஸ் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி அண்டர் ஐஸ் எந்த இடத்துல சீக்கிரமாக க்ரீசஸ் வருமோ அந்த இடத்துலலாம் நல்லா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து பனானா ஷேட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஷேட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மைல் ஏரியாஸ், மவுத் ஏரியாஸ் அங்கெல்லாம் வந்து நல்லா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்பெஷலி இந்த டீ-ஜோன் ஏரியாலெல்லாம் சீக்கிரமாக வந்து ஸ்வெட் வரும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஐம் யூஸிங் எட்யூட் ஹவுஸ் ஐப்ரோ பென்சில். வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ணுறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிளாக் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ப்ரௌன் கலர் வந்து நமக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌன் ஷேடை வந்து பேஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷன் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபெஸ்டிவல்னாலே நம்ம வந்து நிறைய கிளிட்டர், நல்லா டார்க் ஷேட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த கிளிட்டர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த பேலட் வந்து ஜாக்லின் ஹில் பேலட் வால்யூம் 2. ஓகே, இது வந்து நல்ல பிக்மெண்டடாக இருக்கும் இந்த பேலட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்னர் கார்னரையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர் வந்து ஹைலைட் பண்ணால் நம்ம ஐஸ் வந்து ரொம்ப எலாங்கேட்டடாக தெரியும், நல்லாயிருக்கும் இன்னர் கார்னரும்.
மறக்காமல் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐலைனர் வந்து நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஜெட் பிளாக் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐலைனர் வந்து நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு விங் லைனர் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து ப்ளம் காஜல் யூஸ் பண்ணுறேன். இதில் ரொம்ப பட்டரியாக இருக்கும். லோவர் லேஷஸில் வந்து ஈஸியாக க்ளைட் ஆகும். எவ்ரிடே யூஸ்க்கு வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மஸ்காரா நான் வந்து மேப்ளின் கொலோசல் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நான் வந்து சுகரோட மினி ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜா லைன்ஸ், இந்த சைட்ஸ் ஆஃப் த ஃபோர்ஹெட், மினி ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸ்டிக் I'm using Faces Canadaவோட காம்ஃபி மேட் லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா பிக்மெண்டடாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெவியாக இல்லை. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண மாதிரி ஃபீலே இல்லை. ஓகே, இதுக்கு மேலே நம்ம க்ளாஸ் அப்ளை பண்ணோன்னா க்ளாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்படியே விடனாலும் விட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.